மூச்சு பேரண்டத்திற்கு ஒரு பாலம். சூத்திரங்கள். சிவா பதில் சொல்கிறார். ஒளி வீசுபவனே, இந்த அனுபவம் 2 மூச்சுகளுக்கு இடையில் கிடைக்கலாம். மூச்சு உள்ளே வந்து திரும்புவதற்கு சற்று முன் கிடைக்கப் பெற்றவராகலாம். மூச்சு வருவதிலிருந்து போவதற்கு திரும்புகையில், மறுபடியும் மூச்சு போவதிலிருந்து வருவதற்கு வளைகையில், இந்த 2 வளைவுகளிலும் அதை உணர்வாயாக. அல்லது எப்பொழுதெல்லாம் உள்மூச்சும் வெளி மூச்சும் கலக்கிறதோ அந்த சமயத்தில் சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததுமான மையத்தை தொடுவாயாக. அல்லது மூச்சு முழுவதுமாக வெளியேறி பின் நின்று விடும் போது, அல்லது முழுவதும் உள்ளே வந்து பின் நின்று விடும் போது, இது போன்ற பேரண்ட சிறு நிறுத்தத்தில் ஒருவனுடைய சிறிய சுயம் காணாமல் போகிறது. இது தூய்மையற்ற ஒருவனுக்கே கடினமானது. சத்தியம் எப்பொழுதும் இங்கேயே உள்ளது. அது ஏற்கனவே இருப்பதுதான். அது ஏதோ எதிர்காலத்தில் சாதிக்க வேண்டியது அல்ல. இங்கேயே இப்பொழுதே நீ சத்தியம்தான். ஆகவே அது ஏதோ உருவாக்கப்பட வேண்டியதோ, அல்லது அது ஏதோ கண்டுபிடிக்க வேண்டியதோ, அல்லது அது ஏதோ தேட வேண்டியதோ இல்லை. இதை தெளிவாக புரிந்து கொள். அப்போது இந்த யுக்திகளை புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும். செய்வதும் சுலபம். இயந்திரம். மனம் என்பது ஆசைப்படும் இயந்திரம். மனம் எப்போதும் ஆசையிலேயே இருக்கிறது. எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டு, எதையாவது கேட்டுக்கொண்டு, எப்பொழுதும் அதன் பொருள் எதிர்காலத்திலேயே உள்ளது. மனம் நிகழ்காலத்தை பற்றி சிறிதும் அக்கறை கொள்வதில்லை. இந்த இக்கணத்தில் மனம் நகர முடியாது. அங்கு அதற்கு இடமில்லை. மனதிற்கு அது நகர்வதற்கு எதிர்காலம் தேவை. அது எதிர்காலத்திலோ அல்லது இறந்த காலத்திலோ தான் நகர முடியும். அது நிகழ்காலத்தில் நகர முடியாது. அதற்கு இடமில்லை. சத்தியம் நிகழ்காலத்தில் இருக்கிறது. மனம் எப்பொழுதும் எதிர்காலத்திலோ அல்லது இறந்த காலத்திலோ இருக்கிறது. ஆகவே மனதிற்கும் சத்தியத்திற்கும் இடையிலான சந்திப்பு நிகழ்வதே இல்லை. மனம் இந்த உலகில் உள்ள பொருட்களை நாடும்போது அது அவ்வளவு சிரமமான விஷயமில்லை. இந்த பிரச்சனை மடத்தனம் இல்லை. இதை தீர்த்து வைத்து விடலாம். ஆனால் மனம் சத்தியத்தை நாட ஆரம்பிக்கும் போது அந்த முயற்சியே முட்டாள்தனமானதாக ஆகிவிடுகிறது. ஏனெனில் சத்தியம் எப்பொழுதும் இங்கு இப்போது இருக்கிறது. மனம் எப்பொழுதும் அங்கு அப்பால் இருக்கிறது. சந்திப்பதே இல்லை. ஆகவே முதல் விஷயமாக இதை புரிந்து கொள். நீ சத்தியத்தை தேட முடியாது. நீ அதை காண முடியும். ஆனால் நீ அதை விரும்ப முடியாது. அந்த விருப்பமே தடையாகிறது. நீ நாடுகின்ற கணத்திலேயே நீ நிகழ்காலத்தை விட்டு விலகிச் சென்று விடுகிறாய். உன்னிடமிருந்து விலகிச் சென்று விடுகிறாய். ஏனெனில் நீ எப்போதும் நிகழ்காலத்தில் இருப்பவனே. தேடுபவன் எப்போதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறான். தேடுவது எப்போதும் எதிர்காலத்திலேயே இருக்கிறது. நீ தேடுவது எதுவாயிருந்தாலும் அதை நீ சந்திக்கப் போவதில்லை. லவோட்ஸ் சொல்கிறார், தேடுவதை நிறுத்து. இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்காது. தேடுவதை விடு, உடனே கிடைக்கும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்பது அல்ல. சிவாவின் இந்த எல்லா யுக்திகளுமே மனதை எதிர்காலத்திலிருந்தும் இறந்த காலத்திலிருந்தும் நிகழ்காலத்திற்கு திருப்புவதுதான். நீ எதை தேடுகிறாயோ அது ஏற்கனவே அங்கிருக்கிறது. ஏற்கனவே அது அப்படித்தான். மனம் தேடுதலிலிருந்து தேடாமைக்கு திருப்பப்பட வேண்டும். அது சிரமம். நீ இதை பற்றி அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இது மிகவும் கடினம். எப்படி மனதை தேடுதலிலிருந்து தேடாமைக்கு திருப்புவது? மனம் தேடாமையை தேடுவதே தன் தேடலாக்கி கொண்டுவிடும். பின் மனம் சொல்லும், தேடுவதை நிறுத்து. அதற்கு மனம் சொல்லும், நான் தேடக்கூடாது.
அதன் பின் மனம் சொல்லும், இப்போது தேடாமையை அடைவதே என் குறி. நான் இப்போது ஆசையற்ற நிலையை ஆசைப்படுகிறேன். தேடுதல் மறுபடியும் வந்துவிட்டது. ஆசை பின் கதவு வழியாக மறுபடியும் நுழைந்துவிட்டது. ஆகவேதான் உலக விஷயங்களை தேடும் மக்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை சேராததை தேடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கும் மக்களும் இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களும் உலகத்தை சேர்ந்தவை, ஏனெனில் தேடுதலே உலகம். ஆகவே நீ உலகத்தை சேராத எதையும் தேட முடியாது. நீ தேடுகின்ற கணமே அது உலகத்தை சேர்ந்ததாகிவிடும். நீ கடவுளை தேடினால் உன் கடவுள் உலகின் ஒரு பாகமே. நீ மோட்சத்தை, விடுதலையை, நிர்வாணாவை தேடினால் உன் விடுதலை இந்த உலகின் பாகமாகி விடுகிறது. உன் விடுதலை இந்த உலகை கடந்தடையும் ஏதோ ஒன்றல்ல. ஏனெனில் தேடுதலே உலகம், ஆசையே உலகம். ஆகவே நீ நிர்வாணாவை ஆசைப்பட முடியாது. நீ ஆசையற்ற நிலையை ஆசைப்பட முடியாது. நீ அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முயன்றால் இது ஒரு முடிச்சு ஆகிவிடும். சிவா கேள்விகளை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவர் உடனடியாக யுக்திகளை கொடுக்க துவங்கிவிட்டார். இவை அறிவு சாராதவை. அவர் தேவியிடம், சத்தியம் இங்கே இருக்கிறது, அதை தேடாதே, அப்போது நீ கண்டுகொள்வாய் என்று சொல்லவில்லை. அவர் உடனடியாக யுக்திகளை கொடுக்கிறார். இவை அறிவு சாராதவை. இவைகளைச் செய், மனம் திரும்பும். திரும்புவது ஒரு தொடர் விளைவு, ஒரு துணை விளைவு, அதுவல்ல குறி. திரும்புவது என்பது ஒரு பக்க விளைவுதான். நீ ஒரு யுக்தியை செய்தால் உன் மனம் தனது எதிர்கால, இறந்த கால பயணங்களிலிருந்து திரும்பும். திடீரென்று நீ நிகழ்காலத்தில் இருப்பதை காண்பாய். அதனால்தான் புத்தர் யுக்திகளை கொடுத்தார், லா ஓட்ஸ் யுக்திகளை கொடுத்தார், கிருஷ்ணா யுக்திகளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் யுக்திகளை அறிவுபூர்வமான கோட்பாடுகளுடன் சேர்த்தே அறிமுகப்படுத்தினர். சிவா மட்டுமே வித்தியாசமானவர். அவர் உடனடியாக யுக்திகளை கொடுக்கிறார். எந்த அறிவுபூர்வமான விளக்கமும் இல்லை, எந்த அறிவுபூர்வமான அறிமுகமும் இல்லை. ஏனெனில் அவருக்கு தெரியும், மனம் தந்திரமானது, குள்ளநரித்தனத்தின் எல்லை. அது எந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடியது. தேடாமை ஒரு பிரச்சனையாகிவிடும். எப்படி ஆசைப்படாமல் இருப்பது என்று என்னிடம் வந்து கேட்கும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசையற்றிருக்க ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் ஆசைப்படாவிட்டால் பரம சுகத்தை அடைவீர்கள். நீங்கள் ஆசைப்படாவிட்டால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். நீங்கள் ஆசைப்படாவிட்டால் உங்களுக்கு துன்பமே இருக்காது என்று இவர்களிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அல்லது இவர்கள் எங்கேயோ படித்திருக்கிறார்கள். அல்லது இவர்கள் ஆன்மீக அரட்டையை எங்கோ கேட்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் மனம் அந்த துன்பமில்லாத நிலையை அடைய இயங்குகிறது. ஆகவே அவர்கள் எப்படி ஆசைப்படாமல் இருப்பது என்று கேட்கிறார்கள். அவர்கள் மனங்கள் வித்தை காட்டுகின்றன. அவர்கள் இன்னும் ஆசைப்படவே செய்கிறார்கள். ஒரே விஷயம் என்னவென்றால், ஆசைப்படும் பொருள் மாறியுள்ளது. அவர்கள் பணத்தின் மேல் ஆசைப்பட்டார்கள், அவர்கள் புகழின் மேல் ஆசைப்பட்டார்கள், அவர்கள் கௌரவத்தின் மேல் ஆசைப்பட்டார்கள், அவர்கள் அதிகாரத்தின் மேல் ஆசைப்பட்டார்கள். இப்போது அவர்கள் ஆசைப்படாமல் இருக்க ஆசைப்படுகிறார்கள். வெறும் பொருள்தான் மாறியுள்ளது. அவர்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஆசைப்படுவதும் அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் இப்போது அவர்களின் ஆசை மேலும் ஏமாற்றக்கூடியதாக மாறியுள்ளது. இதனாலே சிவா உடனடியாக தொடர்கிறார், எந்தவித அறிமுகமும் செய்யாமல். அவர் உடனடியாக யுக்திகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த யுக்திகள் கடைபிடிக்கப்பட்டால் உன் மனத்தை திடீரென்று திருப்பும். அது நிகழ்காலத்திற்கு வரும். அப்படி மனம் நிகழ்காலத்திற்கு வரும்போது அது நின்றுவிடும். அது அதன் பின் இருக்காது.
நீ நிகழ்காலத்தில் ஒரு மனமாக இருக்க முடியாது. அது இந்த கணம். நீ இங்கு இப்போது இருந்தால் நீ எப்படி மனமாக இருக்க முடியும்? எண்ணங்கள் நின்றுவிடும். அவை நகர முடியாது. நிகழ்காலத்தில் நகர்வதற்கு இடமும் இல்லை. நீ யோசிக்க முடியாது. நீ இந்த கணத்திலேயே இருக்கிறாய் என்றால் நீ எப்படி நகர முடியும்? மனம் நின்று விடுகிறது. நீ மனமற்ற நிலையை அடைகிறாய். ஆகவே உண்மையான விஷயம் எப்படி இங்கே இப்போது இருப்பது என்பதே. நீ முயற்சிக்கலாம், ஆனால் முயற்சி பலனளிக்காமல் போகலாம். ஏனெனில் நீ நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு குறி ஏற்படுத்தி கொண்டால் அப்போதே அந்த குறி எதிர்காலத்திற்கு நகர்ந்து விடுகிறது. எப்படி நிகழ்காலத்தில் இருப்பது என்று நீ கேட்கும் பொழுது மறுபடியும் நீ எதிர்காலத்தை பற்றியே கேட்கிறாய். இந்த கணம் அந்த தேடலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி நிகழ்காலத்தில் இருப்பது? எப்படி இங்கு இப்போது இருப்பது? இந்த நிகழ்கால கணம் இந்த யோசனையில் போய்கொண்டிருக்கிறது. அதே சமயம் உனது மனம் கனவுகளை பின்னவும் உருவாக்கவும் ஆரம்பிக்கும் என்றாவது. ஒரு நாள் எந்த அசைவும், எந்த நோக்கமும், எந்த தேடலும் இல்லாத நிலையிலுள்ள மனதை நீ அடைவாய். அப்போது அங்கு பரமசுகம் கிடைக்கும். எனவே எப்படி நிகழ்காலத்தில் இருப்பது? சிவா அதை பற்றி எதுவும் சொல்வதில்லை. அவர் ஒரு யுக்தியை மட்டுமே கொடுக்கிறார். நீ அதை செய். அப்பொழுது திடீரென்று இங்கு இப்போது நீ இருப்பதை காண்பாய். இந்த உள் ஜீவிதம் இங்கு இப்பொழுது இருப்பதே சத்தியம். இந்த உள் ஜீவிதம் இங்கு இப்பொழுது இருப்பதே சுதந்திரம். இந்த உள் ஜீவிதம் இங்கு இப்பொழுது இருப்பதே நிர்வாணா. முதல் 9 யுக்திகளும் மூச்சோடு தொடர்புள்ளவை. ஆகவே மூச்சை பற்றி ஒரு சில விஷயங்கள் புரிந்து கொள்வோம். அதன் பின் யுக்திகளுக்கு செல்வோம். நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தொடர்ந்து மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் எல்லாமே மாறுகிறது. எல்லாமே மாறுகிறது. எதுவும் தொடர்ந்து ஒன்று போல் இருப்பதில்லை. மூச்சு மட்டுமே மாறாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு குழந்தை வாலிபம் அடைகிறது. வாலிபன் முதுமை அடைகிறான். அவனுக்கு நோய் வரும். அவன் உடம்பு அசிங்கமாக மாறும். எல்லாமும் மாறும். அவன் சந்தோஷமாயிருப்பான், சந்தோஷம் இல்லாமல் இருப்பான், துன்பப்படுவான். எல்லாமும் மாறிக்கொண்டே போகும். ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையே என்ன நடந்தாலும் ஒருவன் சுவாசித்தே ஆக வேண்டும். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி இல்லையோ, வாலிபமோ முதுமையோ, வெற்றியோ தோல்வியோ எப்படி இருந்தாலும் அது முக்கியமல்ல. ஒரு விஷயம் உறுதி. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே நீ சுவாசித்தே ஆக வேண்டும். நீ மூச்சு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த இடைவெளியும் சாத்தியமில்லை. ஒரே ஒரு கணம் நீ மூச்சு விட மறந்தால் கூட நீ இருக்க மாட்டாய். அதனால்தான் நீ மூச்சு விட தேவையில்லை. ஏனெனில் அப்போது அது சிரமமாகிவிடலாம். யாரோ ஒருவர் மூச்சுவிட மறந்து போகலாம். அதன் பின் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே உண்மையில் நீ மூச்சு விட்டு கொண்டிருப்பதில்லை. ஏனெனில் அதற்கு நீ தேவையில்லை. நீ ஆழமான உறக்கத்தில் இருக்கிறாய். சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உணர்வற்ற நிலையில் இருக்கிறாய். அப்போதும் சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஆழமான கோமாவில் இருக்கிறாய். அப்போதும் சுவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ தேவைப்படுவதில்லை. சுவாசம் என்ற ஒன்று நீ இருப்பதை பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருப்பது. அது உனது தன்மையில் எப்போதும் மாறாதிருக்கும் ஒன்று. இது முதல் விஷயம். வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையானதுமான ஒன்று. அது இது விஷயம். நீ மூச்சு இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே மூச்சும் வாழ்க்கையும் ஒரே அர்த்தம் கொடுப்பவை. மூச்சே வாழ்வின் இயக்கம். ஆகவே வாழ்வு மூச்சோடு ஆழமாக இணைந்துள்ளது. ஆகவேதான் நாங்கள் இந்தியாவில் இதை பிராணா என்று அழைக்கிறோம். நாங்கள் இரண்டுக்கும் ஒரே வார்த்தை கொடுத்துள்ளோம், பிராணன்
என்றால் வலிவு, உயிர் துடிப்பு. உன் வாழ்க்கை உன் மூச்சுதான். உன் மூன்றாவதாக உன் மூச்சுதான் உன் உடம்பிற்கும் உனக்கும் இருக்கும் பாலம். இடைவிடாமல் மூச்சு உன்னை உன் உடலோடு இணைத்து கொண்டிருக்கிறது. உன் இடைவெளியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன்னை உடம்போடு தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறது. மூச்சு உனது உடம்புக்கு மட்டும் ஒரு பாலம் அல்ல, அது உனக்கும் பேரண்டத்திற்கும் இடையிலான பாலமாகவும் இருக்கிறது. இந்த உடம்பு என்பது உன்னிடம் வந்துள்ள, உனக்கு அருகாமையில் வந்துள்ள பேரண்டமே. உனது உடல் பேரண்டத்தின் ஒரு பாகமே. உடம்பிலுள்ள அனைத்தும் இந்த பேரண்டத்தின் பாகமே. ஒவ்வொரு துகளும், ஒவ்வொரு செல்லும் இதுவே பேரண்டத்தை அணுக மிக குறுகிய வழி. மூச்சே பாலம். பாலம் உடைந்து விட்டால் நீ இந்த உடம்பில் இனி இருக்க முடியாது. பாலம் உடைந்து விட்டால் நீ இந்த பேரண்டத்தில் இனி இல்லை. நீ வேறு ஏதோ தெரியாத பரிமாணத்திற்கு சென்று விடுவாய். அதன்பின் உன்னை காலவெளியில் காண முடியாது. ஆகவே மூன்றாவதாக மூச்சு உனக்கும் காலவெளிக்கும் இடையே பாலமாக உள்ளது. மூச்சு ஆகவே மிகவும் முக்கியமானதாகிவிட்டது, முதன்மை முக்கியத்துவமானது. ஆகவே முதல் 9 யுக்திகளும் சுவாசத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. நீ உனது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நீ திடீரென்று நிகழ்காலத்திற்கு திரும்புவாய். நீ உனது மூச்சில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நீ வாழ்வின் ஊற்றுக்கண்ணையே அடைவாய். நீ உனது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நீ காலவெளியை கடந்து சென்று விட முடியும். நீ உனது சுவாசத்தில் ஏதாவது செய்ய முடியும் என்றால் நீ இந்த உலகத்திலும் அதே சமயம் அதை தாண்டியும் இருப்பாய். மூச்சுக்கு 2 முனைகள் உள்ளன. ஒன்று உடலையும் பேரண்டத்தையும் அது தொடும் இடம். மற்றொன்று உன்னையும் பேரண்டத்தை கடந்துள்ளதையும் அது தொடும் இடம். நமக்கு மூச்சின் ஒரு பாகமே தெரியும். அது பேரண்டத்திற்குள், உடம்பிற்குள் நுழையும் போது நமக்கு தெரியும். ஆனால் அது எப்பொழுதும் உடம்பிலிருந்து உடம்பற்றதற்குள், உடம்பற்றதிலிருந்து உடம்புக்குள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அந்த அடுத்த முனை தெரியாது. பாலத்தின் அடுத்த பகுதி, பாலத்தின் எதிர்பக்கம், அடுத்த முனை பற்றிய விழிப்புணர்வை நீ அடைந்து விட்டால் திடீரென்று நீ மாற்றம் அடைவாய், வேறு ஒரு பரிமாணத்திற்கு போவாய். ஆனால் நினைவில் வை, சிவா என்ன சொல்லப் போகிறாரோ அது யோகா அல்ல, அது தந்த்ரா. யோகாவும் மூச்சுடன் வேலை செய்கிறது. ஆனால் யோகாவும் தந்த்ராவும் வேலை செய்யும் வழிகள் அடிப்படையில் வேறுபட்டவை. யோகா மூச்சை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. நீ உனது மூச்சை ஒழுங்குபடுத்தினால் உனது ஆரோக்கியம் வளரும். நீ உனது மூச்சை ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒழுங்குபடுத்தினால், மூச்சின் இரகசியங்களை நீ அறிந்து கொண்டால் உனது ஆயுள் அதிகரிக்கும், உனது ஆரோக்கியம் அதிகரிக்கும், உனது வாழ்நாள் அதிகமாகும். நீ அதிக வலிமை பெறுவாய், அதிக சக்தியோடு இருப்பாய், அதிக ஊட்டத்தோடு, உயிர் துடிப்போடு, இளமையோடு, புத்துணர்வோடு இருப்பாய். ஆனால் தந்த்ரா அதில் அக்கறை கொண்டதல்ல. தந்த்ராவிற்கு மூச்சை எந்த விதமாக ஒழுங்குபடுத்துவதிலும் அக்கறை இல்லை. மாறாக உள்ளே திரும்ப ஒரு யுக்தியாக மூச்சை பயன்படுத்துவதிலேயே அக்கறை. ஒருவன் ஒரு குறிப்பிட்ட விதமாக மூச்சுவிட பயிற்சி செய்யவோ, ஒரு குறிப்பிட்ட முறைப்படி மூச்சு விடவோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட இசைவோடு மூச்சு விடவோ வேண்டாம், தேவையில்லை. ஒருவன் மூச்சை அதன் போக்கிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவன் மூச்சின் ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகளை குறித்து வெறும் விழிப்புணர்வு மட்டுமே கொள்ள வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகள் உள்ளன, ஆனால் நமக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. நாம் மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் மூச்சு விட்டு கொண்டே இருப்போம். நாம் மூச்சு விட்டு கொண்டே பிறந்தோம். நாம் மூச்சு விட்டு கொண்டே இறப்போம். ஆனால்
நமக்கு குறிப்பிட்ட புள்ளிகளை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. இது மிகவும் அதிசயமானதுதான். மனிதன் ஆண்ட வெளியை ஆழமாக அலசுகிறான், தேடுகிறான். மனிதன் சந்திரனுக்கு போகிறான். மனிதன் அதையும் தாண்டி செல்ல முயல்கிறான், பூமியிலிருந்து ஆண்ட வெளிக்கு. ஆனாலும் மனிதன் தனது வாழ்வுக்கு மிகவும் அருகிலுள்ள பாகத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. மூச்சில் குறிப்பிட்ட சில புள்ளிகள் இருக்கின்றன. அவற்றை நீ ஒருபோதும் கவனித்ததில்லை. ஆனால் அந்த புள்ளிகளே வாயில்கள் வேறு உலகத்திற்கு, வேறு ஜீவிதத்திற்கு, வேறு உணர்வு நிலைக்கு செல்வதற்கான மிக அருகாமையில் உள்ள வாயில்கள். ஆனால் அவை மிகவும் நுட்பமானவை. சந்திரனை நோக்குவது மிகவும் கடினமானதல்ல. சந்திரனுக்கு போவது கூட மிகவும் கடினமானதல்ல. அது ஒரு சாதாரண பயணம். இயந்திரங்கள் உனக்கு தேவை, தொழில்நுட்பம் உனக்கு தேவை, சேகரிக்கப்பட்ட தகவல்கள் உனக்கு தேவை. அதன் பின் நீ அங்கே போய்விடலாம். மூச்சுதான் உனக்கு மிகவும் அருகாமையில் இருப்பது. ஆனால் ஒன்று எவ்வளவு அருகாமையில் இருக்கிறதோ அந்த அளவு அதை நோக்குவது கடினம். எவ்வளவு அருகில் இருக்கிறதோ அவ்வளவு அதிக கஷ்டம். எவ்வளவு சுலபமாக தெரியும்படி உள்ளதோ அவ்வளவு அதிகம் கடினம். அது உனக்கு அவ்வளவு அருகில் உள்ளது. அதாவது உனக்கும் உன் மூச்சுக்கும் இடைவெளியே இல்லை, அல்லது அங்கு மிக குறைந்த இடைவெளியே உள்ளது. ஆகவே நீ மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அப்போது மட்டுமே நீ குறிப்பிட்ட சில புள்ளிகளை பற்றிய விழிப்புணர்வு அடைய முடியும். இந்த புள்ளிகளே இந்த யுக்திகளின் அடிப்படை. இப்போது நான் ஒவ்வொரு யுக்தியாக எடுத்துக் கொள்கிறேன். 2 மூச்சுகளின் இடைவெளியை கவனி. சிவா பதில் சொல்கிறார், ஒளி வீசுபவளே. இந்த அனுபவம் 2 மூச்சுகளுக்கு இடையில் கிடைக்கலாம். மூச்சு உள்ளே வந்து திரும்புவதற்கு சற்று முன் கிடைக்கப் பெற்றவராகலாம். இதுதான் யுக்தி. ஒளி வீசுபவளே, இந்த அனுபவம் 2 மூச்சுகளுக்கு இடையில் கிடைக்கலாம். மூச்சு உள்ளே வந்து, அதாவது இறங்கி, பின் திரும்புவதற்கு சற்று முன், அதாவது ஏறுவது கிடைக்கப் பெற்றவராகலாம். இந்த 2 புள்ளிகளுக்கிடையே விழிப்புணர்வோடு இரு. அப்போது நிகழ்கிறது. உனது மூச்சு உள்ளே வரும்போது கவனி. அது திரும்புவதற்கு சற்று முன், அது வெளியேறத் துவங்குவதற்கு சற்று முன், ஒரு கண நேரம் அல்லது 1000ல் ஒரு பங்கு கண நேரத்திற்கு மூச்சு நின்றுவிடும். ஒரு மூச்சு உள்ளே வருகிறது, பின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மூச்சு நிற்கிறது. அதன் பின் மூச்சு வெளியேறுகிறது. மூச்சு வெளியேறிய பின் மறுபடியும் ஒரு கண நேரத்திற்கு அல்லது கணத்தின் ஒரு பங்கு நேரத்திற்கு மூச்சு நிற்கிறது. அதன் பின் மூச்சு உள்ளே வருகிறது. மூச்சு உள்ளே வருவதற்கு முன்பு அல்லது வெளியேறுவதற்கு முன்பு மூச்சு நின்று விடுகிற ஒரு கணம் உள்ளது. அந்த கணத்தில் அது நிகழ்வது சாத்தியம். ஏனெனில் நீ சுவாசிக்காத போது நீ இந்த உலகில் இல்லை. புரிந்து கொள், இதை நீ சுவாசிக்காத போது நீ இறந்து விட்டாய். நீ இன்னும் இருக்கிறாய், ஆனால் இறந்து போனவனாக. ஆனால் இந்த கணம் நீ அதை ஒருபோதும் கவனிக்க முடியாத அளவு மிகச் சிறியதாக இருக்கிறது. தந்த்ராவிற்கு ஒவ்வொரு வெளிச்செல்லும் மூச்சும் இறப்பு, ஒவ்வொரு புது உள்வரும் மூச்சும் மறுபிறப்பு. உள்ளே வரும் மூச்சு மறுபிறப்பு, வெளியே செல்லும் மூச்சு இறப்பு. வெளியே செல்லும் மூச்சு இறப்பை ஒத்தது, உள்ளே வரும் மூச்சு வாழ்வை ஒத்தது. ஆகவே ஒவ்வொரு மூச்சோடும் நீ இறக்கிறாய், மீண்டும் பிறக்கிறாய். இந்த 2க்கும் இடையிலுள்ள இடைவெளி மிகவும் குறைவானது. ஆனால் உன்னிப்பான, கவனமான, ஆழ்ந்த பார்வை மூலம் நீ அந்த இடைவெளியை உணர முடியும். அப்படி நீ அந்த இடைவெளியை உணர்ந்து விட்டால், சிவா சொல்கிறார், கிடைக்க பெற்றவராகலாம்.
பின் வேறு எதுவும் தேவையில்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ அறிந்து கொண்டாய், அது நிகழ்ந்து விட்டது. நீ மூச்சுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதில்லை. அதை அப்படியே விட்டுவிடு. ஏன் இவ்வளவு சுலபமான யுக்தி? இது மிகவும் எளிதாகத்தான் தெரிகிறது. சத்தியத்தை அறிய இவ்வளவு எளிமையான வழியா? சத்தியத்தை அறிவது என்பதன் அர்த்தம் பிறப்பும் இறப்பும் இல்லாததை அறிவது, எப்பொழுதும் அழிவற்று இருப்பதை அறிவது. உனக்கு வெளியே போகும் மூச்சு தெரியும், உள்ளே வரும் மூச்சு தெரியும். ஆனால் இரண்டிற்கும் இடையே உள்ள இடைவெளியை ஒருபோதும் அறிந்ததில்லை. முயற்சி செய். திடீரென்று நீ அந்த புள்ளியை உணர்வாய். உன்னால் அடைய முடியக்கூடியதே அது ஏற்கனவே அங்குள்ளது. உன்னிடத்தில் அல்லது உனது கட்டமைப்பில் சேர்க்க வேண்டியது எதுவும் இல்லை. அது ஏற்கனவே அங்கிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வை தவிர எல்லாமே ஏற்கனவே அங்குள்ளது. இதை எப்படி செய்வது? முதலில் உள்ளே வரும் மூச்சை பற்றிய விழிப்புணர்வு கொள். அதை கவனி. எல்லாவற்றையும் மறந்துவிடு. மூச்சு உள்ளே வருவதை மட்டும் பார். அதன் பாதையை பார். மூச்சு உன் மூக்கு நுனியை தொடும்போது அதை அங்கே உணரு. பிறகு மூச்சு உள்ளே போகட்டும். முழு உணர்வோடு அந்த மூச்சோடு நீயும் நகரு. நீ மூச்சோடு கீழே போகும்போது கீழே போகும்போது மூச்சை தவற விட்டு விடாதே. அதற்கு முன்னால் போகாதே. அதை தொடர்ந்து போகாதே. அதோடு கூடவே போ. நினைவில் கொள், அதை முந்தி போகாதே. அதற்கு பின்னால் அதன் நிழலை போல போகாதே. அதோடு ஒன்றாக போ. மூச்சும் உன் உணர்வும் ஒன்றாக வேண்டும். மூச்சு உள்ளே போகிறது, நீ உள்ளே போகிறாய். அப்போது மட்டுமே இரண்டு மூச்சுகளுக்கு இடையில் உள்ள புள்ளியை அடையும் சாத்தியம் இருக்கிறது. இது சுலபம் அல்ல. மூச்சோடு உள்ளே நகரு. பிறகு மூச்சோடு வெளியே நகரு. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. குறிப்பாக இந்த முறையை புத்தர் முயற்சி செய்தார். ஆகவே இது புத்த மதத்தினரின் முறையாக ஆகிவிட்டது. புத்த மத சொற்களில் இது அனபனசதி யோகா என்று அழைக்கப்படுகிறது. புத்தர் ஞானமடைந்தது இந்த யுக்தியின் அடிப்படையில்தான். இதனால் மட்டுமே உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும், உலகத்தில் உள்ள எல்லா சாதகர்களும் ஏதோ ஒரு யுக்தியின் மூலமாகவே அடைந்திருக்கிறார்கள். அந்த எல்லா யுக்திகளும் இந்த 112 யுக்திகளில் உள்ளன. இந்த முதலாவது யுக்தி புத்த மதத்தினுடையது. உலகத்தில் இது புத்த மத யுக்தியாக அறியப்படுகிறது. ஏனெனில் கௌதம புத்தர் இந்த யுக்தியின் மூலம் ஞானமடைந்தார். புத்தர் சொன்னார், உன் மூச்சு இயல்பாக உள்ளே வருவதையும் வெளியே போவதையும் பற்றிய விழிப்புணர்வுக்குள் உள்ளே வருவது, வெளியே போவது. அவர் ஒருபோதும் இடைவெளியை குறிப்பிடவில்லை. ஏனெனில் அதற்கு தேவையில்லை. நீ இடைவெளியின் மேல், இரண்டு மூச்சுகளுக்கு இடையே இருக்கும் இடைவெளியின் மேல் அக்கறை கொண்டால் அந்த அக்கறை உன் விழிப்புணர்வை பாதிக்கும் என்று புத்தர் உணர்ந்து கொண்டார். ஆகவே அவர் விழிப்புணர்வுக்குள். மூச்சு உள்ளே புகும் பொழுது அதோடு நகரு. மூச்சு வெளியே போகும்போது அதோடு நகரு. இதை மட்டும் செய். உள்ளே நுழைவது, வெளியே போவது மூச்சோடு. அவர் யுக்தியின் அடுத்த பகுதியை பற்றி ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை. அதன் காரணம், புத்தர் மிகவும் சாதாரண மனிதர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே இதுவே கூட அந்த இடைவெளியை அடைய வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கிவிடலாம். பின் அந்த இடைவெளியை அடைய வேண்டும் என்ற ஆசையே விழிப்புணர்வுக்கு தடையாக மாறலாம். ஏனெனில் இடைவெளியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் நீ மூச்சை முந்திக் கொண்டு போவாய். மூச்சு உள்ளே புகுந்து கொண்டிருக்கும். ஆனால் நீ அதற்கு முன்னால் நகருவாய். ஏனெனில் நீ வரப்போகிற இடைவெளியின் மீதே ஆர்வம் கொண்டிருக்கிறாய்.
ஆனால் அது எதிர்காலத்திலேயே வரப்போகிறது. புத்தர் ஒருபோதும் இதை குறிப்பிடவில்லை. ஆகவே புத்தரின் யுக்தி இதில் பாதிதான். ஆனால் மறுபாதி தானாகவே பின்தொடரும். நீ தொடர்ந்து மூச்சை முழு உணர்வுக்கு, விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் பயிற்சியை செய்து வந்தால் திடீரென்று ஒரு நாள் உன்னை அறியாமல் நீ அந்த இடைவெளியை அடைவாய். ஏனெனில் உனது விழிப்புணர்வு துல்லியமானதாக, ஆழமானதாக, வலிவுள்ளதாக ஆகும் பொழுது, உனது விழிப்புணர்வு ஒரு குறிப்பிட்ட அடைப்பிற்குள் மட்டுமாக ஆகும் பொழுது, இந்த முழு உலகமும் அடைப்பிற்கு வெளியே என்றாகிவிடுகிறது. உன் மூச்சு உள்ளே வருவது அல்லது வெளியே போவது மட்டுமே. உன் உலகம், உன் முழு உணர்விலும் இதுவே நிறைந்திருக்கிறது. திடீரென்று நீ அந்த இடைவெளியை, மூச்சு இல்லாத அந்த இடைவெளியை கண்டிப்பாக உணர்வாய். நீ உன் மூச்சோடு நுட்பமாக நகர்ந்து கொண்டிருக்கையில் மூச்சு இல்லாத இடத்தை எப்படி நீ உணராமல் போக முடியும்? நீ திடீரென்று மூச்சை காணவில்லை என்பதை உணர்வாய். மூச்சு வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை என்பதை நீ உணரும் ஒரு கணம் வரும். மூச்சு சுத்தமாக நின்றுவிட்டது. அந்த நின்றுவிட்ட நிலையில் கிடைக்கப் பெற்றவராகலாம். இந்த ஒரு யுக்தியே லட்சக்கணக்கானவர்களுக்கு போதும். முழு ஆசியா கண்டமும் பல நூற்றாண்டுகளாக இந்த யுக்தியின் முயற்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திபெத், சைனா, ஜப்பான், பர்மா, தாய்லாந்து, இலங்கை, இந்தியாவை தவிர்த்து மற்ற முழு ஆசியாவும் இந்த யுக்தியை முயற்சித்தன. இந்த ஒரே ஒரு யுக்தியின் மூலம் ஆயிரம் பேர் ஞானமடைந்தார்கள். இது வெறும் முதல் யுக்தியே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த யுக்தி புத்தரின் பெயருடன் சம்பந்தப்பட்டு விட்டதால் இந்துக்கள் இதை ஒதுக்கவே முயற்சித்து வந்துள்ளனர். இது மேன்மேலும் புத்தரினுடைய முறையாக அறியப்பட்டதால் இந்துக்கள் இதை சுத்தமாக மறந்துவிட்டனர். அது மட்டுமல்ல, மற்றொரு காரணத்திற்காகவும் அவர்கள் இதை ஒதுக்க முயற்சித்தனர். அது என்னவென்றால், இந்த யுக்தியே சிவா குறிப்பிடும் முதல் யுக்தியாக இருப்பதால் பல புத்த மதத்தினர் இந்த விஞ்ஞான் பைரவ் தந்த்ரா என்ற இந்த புத்தகமே ஒரு புத்த மத புத்தகம்தான், இந்து புத்தகம் அல்ல என்று உரிமை கொண்டாடினர். இது புத்த மதத்தையோ இந்துவையோ சேர்ந்ததல்ல, ஒரு யுக்தி, வெறும் யுக்தி மட்டுமே. புத்தர் பயன்படுத்தினார், ஆனால் அது பயன்படுத்த ஏற்கனவே இருக்கிறது. கௌதம புத்தர் புத்தரானார், இந்த யுக்தியால் ஞானமடைந்தார். ஆனால் இந்த யுக்தி புத்தருக்கு முந்தையது. யுக்தி ஏற்கனவே இருந்தது. முயற்சி செய். இது ஒரு மிகவும் எளிய யுக்தி, உனக்கு எளியது என்று நான் சொல்ல வரவில்லை. மற்ற யுக்திகளோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். மற்ற யுக்திகள் இதைவிட கடினமாக இருக்கும். அதனால்தான் இது முதல் யுக்தியாக, டெக்னிக்காக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 மூச்சுகளுக்கு இடையில் உள்ள வளையும் புள்ளியை கவனி. 2வது யுக்தி. இந்த 9 யுக்திகளும் மூச்சு தொடர்பானதே. மூச்சு விடுவதிலிருந்து போவதற்கு திரும்புகையில், மறுபடியும் மூச்சு போவதிலிருந்து வருவதற்கு வளைகையில், இந்த 2 வளைவுகளிலும் அதை உணர்வாயாக. இது அது போலவேதான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். இப்போது வற்புறுத்தல் இடைவெளியின் மேல் இல்லை, மாறாக வளைவின் மேல். வெளியே போகும், உள்ளே வரும் மூச்சு ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது. நினைவில் வை, இவை 2ம் இணைக்கோடுகள் அல்ல. நாம் எப்போதும் அவைகளை 2 இணைக்கோடுகளாகவே நினைக்கிறோம். மூச்சு உள்ளே வருவதையும் மூச்சு வெளியே போவதையும். நீ அவைகள் 2ம் இணைக்கோடுகள் என்று கருதுகிறாயா? அவை அப்படியல்ல. மூச்சு உள்ளே வருவது ஒரு பாதி வட்டம், மூச்சு வெளியே போவது அந்த வட்டத்தின் மறுபாதி.
ஆகவே இதை புரிந்து கொள். முதலில் மூச்சு உள்ளே வருவதும் வெளியே போவதும் ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது. அவை இணைக்கோடுகள் அல்ல. ஏனெனில் இணை கோடுகள் ஒருபோதும் எந்த இடத்திலும் ஒன்றையொன்று சந்திப்பதில்லை. இரண்டாவது, உள்ளே வரும் மூச்சும் வெளியே போகும் மூச்சும் இரண்டு மூச்சுக்கள் அல்ல. அவை ஒரே மூச்சு. உள்ளே வரும் அதே மூச்சு வெளியே போகிறது. ஆகவே அது உள்ளே திரும்பும் இடம் ஒன்று இருக்க வேண்டும். அது ஏதாவது ஒரு இடத்தில் திரும்ப வேண்டும். உள்ளே வரும் மூச்சு வெளியே போகும் மூச்சாக மாறும் ஏதாவது ஒரு புள்ளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன் திரும்புவதின் மேல் இவ்வளவு வலியுறுத்தல்? ஏனெனில் சிவா சொல்கிறார், மூச்சு வருவதிலிருந்து போவதற்கு திரும்புகையில் மறுபடியும் மூச்சு போவதிலிருந்து வருவதற்கு வளைகையில் இந்த இரண்டு வளைவுகளிலும் அதை உணர்வாயாக. மிகவும் எளிது. ஆனால் அவர் சொல்கிறார், வளைவுகளை உணர், அப்போது நீ சுயத்தை உணர்வாய். ஏன் வளைவு? உனக்கு வாகனம் ஓட்டத்த தெரிந்தால் நீ கியர்களை பற்றி அறிவாய். ஒவ்வொரு முறை நீ கியரை மாற்றும் போதும் நீ நியூட்ரல் கியரை தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஆனால் அது ஒரு கியரே அல்ல. முதல் கியரிலிருந்து நீ இரண்டாம் கியருக்கு சென்றாலும் இரண்டிலிருந்து மூன்றாம் கியருக்கு சென்றாலும் எப்படியானாலும் நீ எப்பொழுதும் நியூட்ரல் கியரை கடந்தே செல்ல வேண்டும். அந்த நியூட்ரல் கியர் தான் திரும்பும் புள்ளி. அந்த திரும்பும் புள்ளியில் முதல் கியர் இரண்டாவதாக, இரண்டாவது மூன்றாவதாக என்று மாறுகிறது. உன் மூச்சு உள்ளே சென்று திரும்புகிறது. அது நியூட்ரல் கியரை கடக்கிறது. இல்லாவிட்டால் அது திரும்ப முடியாது. அது நியூட்ரல் இடத்தை, எதுவுமற்ற இடத்தை தாண்டி வருகிறது. அந்த எதுவுமற்ற இடத்தில், நியூட்ரல் இடத்தில் நீ உடம்பும் அல்ல, ஆன்மாவும் அல்ல, பொருளும் அல்ல, அறிவும் அல்ல. ஏனெனில் உடம்பு உன் ஜீவிதத்தின் ஒரு கியர், ஆன்மா, அறிவு உன் ஜீவிதத்தின் மற்றொரு கியர்கள். நீ ஒரு கியரிலிருந்து மற்றொரு கியருக்கு மாறிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு நியூட்ரல் கியர் இருந்தாக வேண்டும். அங்கு நீ உடம்பும் அல்ல, மனமும் அல்ல. அந்த நியூட்ரல் கியரில் எதுவுமற்ற இடத்தில் நீ வெறும் இருப்பு, வெறும் ஒரு பிரபஞ்ச இருப்பு, தூய்மையான, எளிமையான, எந்த உருவம் எடுக்காத மனமற்ற ஒரு இருப்பு. அதனால்தான் அந்த வளைவில் அவ்வளவு வற்புறுத்தல். மனிதன் ஒரு இயந்திரம், ஒரு பெரிய, மிகவும் சிக்கலான இயந்திரம். உனக்கு உன் உடம்பில் பல கியர்கள் உள்ளன. உன் மனத்தில் பல கியர்கள் உள்ளன. உனக்கு நீயாயிருக்கும் மாபெரும் இயந்திரத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஆனால் நீ ஒரு மாபெரும் இயந்திரம். அதை பற்றி உனக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதே நல்லது. அப்படி இருந்தால் நீ பைத்தியமாகி விடுவாய். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நாம் மனித உடலுக்கு இணையான ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேண்டி வந்தால் அதற்கு 4 சதுர மைல் தேவைப்படும். மேலும் அதிலிருந்து உண்டாகும் சப்தத்தினால் 100 சதுர மைல் பரப்பளவு இடம் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட மாபெரும் இயந்திரம் உடல். இந்த உடம்பு மாபெரும் இயந்திர சாதனம். இதற்கு ஈடு இணையே இல்லை. உன்னில் கோடி கோடியான செல்கள் உள்ளன. ஒவ்வொரு செல்லும் உயிர் துடிப்போடு இருக்கிறது. நீ கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி பேர் உன்னில் வசிக்கின்றனர். இந்த முழு நகரமும் மிகவும் அமைதியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கணமும் இந்த இயந்திரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் சிக்கலானது. இந்த யுக்திகள் உனது உடம்பின் இயக்கத்திலும் உனது மனதின் இயக்கத்திலும் இருக்கும் பல புள்ளிகளோடு தொடர்புள்ளதாக இருக்கும். ஆனால் நீ திடீரென்று இந்த இயந்திர இயக்கத்தின் ஒரு பாகமல்லாமல் போகக்கூடிய புள்ளிகளின் மேலேயே இந்த யுக்திகளின் வலியுறுத்தல் இருக்கும். இதை நினைவில் கொள். திடீரென்று நீ இந்த இயக்கத்தின் பாகம் அல்ல. நீ கியர்களை மாற்றும் போது வரும் கணங்கள்.
உதாரணமாக, இரவில் நீ தூக்கத்தில் விழுகையில் நீ கியரை மாற்றுகிறாய். ஏனெனில் பகலில் விழித்திருக்கும் உணர்வு நிலையில் உனக்கு ஒரு வேறுபட்ட இயக்கம் தேவை. மனதின் வேறொரு பாகம் வேலை செய்கிறது. நீ தூக்கத்தில் செல்லும் போது இந்த பகுதி வேலை செய்வதை நிறுத்திவிடுகிறது. மனதின் மற்றொரு பகுதி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அங்கு ஒரு இடைவெளி, ஒரு இடம், ஒரு வளைவு வருகிறது. ஒரு கேர் முடிவுக்கு வருகிறது. மற்றொன்று ஆரம்பிக்கிறது. காலையில் நீ எழுந்திருக்கும் பொழுது கேர் மாறுகிறது. நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய். திடீரென்று யாரோ ஏதோ சொல்கிறார்கள்னா உனக்கு கோபம் வருகிறது. நீ வேறொரு கேருக்கு மாறுகிறாய். அதனால்தான் எல்லாமே மாறிவிடுகிறது. நீ கோபப்பட்டால் உன் மூச்சு திடீரென்று மாறும். உன் மூச்சு தாறுமாறாக கொந்தளிப்பாக மாறும். உனது மூச்சில் ஒரு நடுக்கம் வந்துவிடும். உனக்கு மூச்சு திணறுவது போல இருக்கும். உன் முழு உடம்பும் எதையாவது செய்ய துடிக்கும். எதையாவது உடைக்க வேண்டும். அதன் பின் தான் அந்த திணறல் மறையும். உனது மூச்சு மாறும். உன் இரத்தம் வேறு தாளத்திற்கு மாறும். வேறு வித ஓட்டத்திற்கு. வெவ்வேறு விதமான கெமிக்கல்கள், இரசாயன பொருட்கள் உடம்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். உன் முழு சுரப்பிகளின் வேலை முறையும் மாற வேண்டும். நீ கோபப்படும் பொழுது நீ வேறு ஆளாக மாறிவிடுகிறாய். ஒரு கார் நின்று கொண்டிருக்கிறது. நீ அதை ஸ்டார்ட் செய்து விட்டாய். எந்த கேரும் போடலை. நியூட்ரலிலேயே விட்டு விட்டாய். அது துடித்துக்கொண்டு நடுங்கிக் கொண்டு சக்தியை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கும். ஆனால் அது நகர முடியாது. அது சூடாகிவிடும். அதனால்தான் கோபம் வரும்போது நீ எதையும் செய்ய முடியாத போது நீ சூடாகி விடுகிறாய். இயந்திர இயக்கம் எதையாவது செய்ய தயாராயிருக்கிறது. ஆனால் நீ எதுவும் செய்யவில்லை. அப்போது நீ சூடாகி விடுவாய். நீ ஒரு இயந்திர இயக்கம். ஆனால் மேலும் வெறும் இயந்திர இயக்கம் மட்டுமல்ல, நீ அதைவிட அதிகம். ஆனால் அந்த அதிகம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நீ ஒரு கியருக்கு மாறும் பொழுது உள்ளே எல்லாமும் மாறுகிறது. நீ கியரை மாற்றும் பொழுது அங்கு ஒரு திருப்பம், ஒரு வளைவு இருக்கிறது. சிவா சொல்கிறார், மூச்சு வருவதிலிருந்து போவதற்கு திரும்புகையில், மறுபடியும் மூச்சு போவதிலிருந்து வருவதற்கு வளைகையில், இந்த இரண்டு வளைவுகளிலும் அதை உணர்வாயாக. திருப்பத்தில் விழிப்புணர்வோடிரு. ஆனால் இது மிகச் சிறிய வளைவு. மிக கூர்மையாக பார்த்தல் தேவை. ஆனால் நாம் ஆழ்ந்து பார்க்கும் திறமையற்றவர்கள். நம்மால் எதையும் ஆழ்ந்து பார்க்க முடியாது. நான் உங்களிடம், இந்த பூவை ஆழ்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பூவை ஆழமாக பாருங்கள் என்றால் உங்களால் அதை ஆழ்ந்து பார்க்க முடியாது. ஒரு கண நேரம் நீங்கள் அந்த பூவை பார்ப்பீர்கள். பின் நீங்கள் எதை பற்றியாவது யோசனை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அது அந்த பூவை பற்றியதாக கூட இருக்கலாம். ஆனால் அது அந்த பூவாக இருக்காது. நீங்கள் அந்த பூவை பற்றி நினைக்கலாம், எவ்வளவு அழகாக இருக்கிறது அது என்று. அதை பற்றி அப்போதே நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள். இப்போது அந்த பூ உங்களது ஆழ்ந்த பார்வையின் முன் இல்லை. நீங்கள் எங்கேயோ போய்விட்டீர்கள். நீங்கள், இது சிவப்பாயிருக்கிறது, இது நீல நிறம், இது வெண்மை நிறம் என்று சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்போதே நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள். ஆழ்ந்து பார்த்தல், நோக்குதல் என்பதன் அர்த்தம் எந்த வார்த்தையையும் கொண்டு வராமல், எந்த வார்த்தைப்படுத்தலும் இல்லாமல், உள்ளே எதுவும் தோன்றாமல் அதனுடன் இருப்பது மட்டும். உங்களால் ஒரு மலருடன் 3 நிமிடத்திற்கு இருக்க முடிந்தால், முழுதாக மனதின் செயல்பாடில்லாமல் இருக்க முடிந்தால், அது நிகழும் கிடைக்கப் பெற்றவராகலாம். அதை உணர்வீர்கள். ஆனால் நாம் ஆழ்ந்து நோக்குபவர்களே அல்ல. நாம் விழிப்புணர்வுடன் இல்லை. நாம் கவனத்துடன் இல்லை. நம்மால் எதற்கும் கவனிப்பை கொடுக்க முடியாது. நாம் சும்மா குதித்து கொண்டே இருக்கிறோம்.
இது நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதி, நமது குரங்கு கலாச்சாரத்தின் பகுதி. நமது மனம் குரங்கு மனத்தின் வளர்ச்சியே. ஆகவே அந்த குரங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இங்கிருந்து அங்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. குரங்கு அசையாமல் உட்கார முடியாது. அதனால்தான் புத்தர் எந்த அசைவும் இல்லாமல் சும்மா உட்காருவதை மிகவும் வற்புறுத்தினார். ஏனெனில் அப்போது குரங்கு மனம் அது போகிற போக்கில் அனுமதிக்கப்படுவது இல்லை. ஜப்பானில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான தியானம் இருக்கிறது. அதை அவர்கள் சாசன் என்று அழைக்கிறார்கள். சாசன் என்ற ஜப்பான் வார்த்தைக்கு சும்மா உட்கார்ந்திருப்பது, எதுவும் செய்யாமல் என்று அர்த்தம். எந்தவித அசைவுக்கும் அனுமதி கிடையாது. ஒருவன் சிலை போல உட்கார்ந்திருக்க வேண்டும், எந்தவித அசைவுமின்றி, சவம் போல. ஆனால் வருடக்கணக்கில் சிலை போல உட்கார வேண்டிய அவசியமில்லை. உங்களால் உங்களது மூச்சின் திருப்பத்தை எந்தவித மனத்தின் அசைவும் இன்றி ஆழ்ந்து நோக்க முடிந்தால் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுக்குள் நுழைந்து விடுவீர்கள், அல்லது உள்ளிருக்கும் கடந்ததற்குள் நுழைந்து விடுவீர்கள். ஏன் இந்த திருப்பங்கள் அவ்வளவு முக்கியம்? அவை முக்கியமானவை. ஏனெனில் திருப்பத்தில் மூச்சு நீங்கள் வேறு திசையில் செல்வதற்கு விட்டு விடுகிறது. அது உங்களோடு இருக்கிறது. அது உள்ளே வரும்போது அது உங்களோடு இருக்கும். அது வெளியே போகும்போதும். ஆனால் திருப்பத்தில் அது உங்களோடு இல்லை, நீங்களும் அதனோடு இல்லை. அந்த கணத்தில் மூச்சு உங்களில் இருந்து வேறுபட்டது. நீங்கள் மூச்சிலிருந்து வேறுபட்டவன். அந்த கணத்தில் மூச்சுதான் வாழ்க்கை என்றால் நீங்கள் இறந்தவன் மூச்சுதான். உன் உடல் என்றால் நீங்கள் உடல் இல்லாதவன் மூச்சுதான். உன் மனம் என்றால் நீங்கள் மனமற்றவன். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் மூச்சை நிறுத்தினால் திடீரென்று மனமும் நிற்கும். உங்கள் மூச்சை இப்போது இந்த கணம் நீங்கள் நிறுத்தினால் உங்கள் மனம் திடீரென்று நிற்கும். மனம் வேலை செய்ய முடியாது. திடீரென்று மூச்சு நின்றவுடன் மனம் நிற்கிறது. ஏன்? ஏனெனில் அவை பிரிந்து விடுகின்றன. நகரும் மூச்சே மனத்துடன் உடம்புடன் சேர்ந்துள்ளது. நகராத மூச்சு பிரிந்தே இருக்கிறது. அப்போது நீங்கள் நியூட்ரல் கியரில் இருக்கிறீர்கள். கார் இன்ஜின் ஓடி கொண்டிருக்கிறது, சக்தியோடு இருக்கிறது. கார் சப்தமிட்டு கொண்டிருக்கிறது. அது முன்னே போக தயாராக இருக்கிறது. ஆனால் அது கியரில் இல்லை. அதாவது காரின் உடம்பும் காரின் இயக்கமும் சேரவில்லை. கார் இரண்டாக இருக்கிறது. இப்போது அது ஓடத் தயாராக இருக்கிறது. ஆனால் ஓடும் இயக்கம் அதோடு இப்போது சேர்ந்ததில்லை. இதுவேதான் நிகழ்கிறது. மூச்சு ஒரு வளைவு எடுக்கும்போது நீங்கள் அதோடு சேர்ந்து இல்லை. அந்த கணத்தில் நீங்கள் நான் யார் என்பதை பற்றி சுலபமாக விழிப்புணர்வு கொள்ளலாம். இந்த ஜீவிதத்தின் அர்த்தம் என்ன? இருப்பது என்பதன் அர்த்தம் என்ன? இந்த உடம்பாகிய வீட்டின் உள்ளே இருப்பது யார்? யார் வீட்டில் உள்ள எஜமானன்? நான் வெறும் வீடு மட்டுமா? அல்லது அங்கு எஜமானன் யாரேனும் உண்டா? நான் வெறும் இயந்திர இயக்கமா? அல்லது இந்த இயக்கத்தை ஊடுருவியுள்ளே ஏதோ வேறொன்று இருக்கிறதா? அந்த திரும்பும் இடைவெளியில் அதை உணர்வீர்களாக என்று சிவா சொல்கிறார். அவர் சொல்கிறார், திரும்புவதை குறித்து விழிப்புணர்வு கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் உணர்ந்த ஆன்மாவாக மாறிவிடுவீர்கள். மூன்றாவது, மூச்சு யுக்தி. அல்லது எப்பொழுதெல்லாம் உள்மூச்சும் வெளிமூச்சும் கலக்கிறதோ அந்த சமயத்தில் சக்தியற்றதும் சக்தி நிறைந்ததுமான மையத்தை தொடுவீர்களாக. நாம் மையமாகவும் மேல்புறமாகவும் பிரிந்திருக்கிறோம். உடம்பே மேல்புறம். நமக்கு உடம்பை தெரியும். நமக்கு மேல்புறத்தை தான் தெரியும். நமக்கு வெளிவட்டம் தெரியும். ஆனால் மையம் எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது.
வெளிமூச்சு உள்மூச்சோடு கலக்கையில், அவை இரண்டும் ஒன்றாகையில் அது வெளிமூச்சா அல்லது உள்மூச்சா என்று, மூச்சு வெளியே போகிறதா உள்ளே வருகிறதா என்று பிரித்துச் சொல்வதும் வரையறுத்துச் சொல்வதும் கடினமாயிருக்கும் சமயத்தில், மூச்சு உள்ளே ஊடுருவியுள்ள வெளியே வர ஆரம்பிக்கின்ற நிலையில் அங்கு ஒரு கலக்கும் கணம் உள்ளது. அது வெளியே போவதும் அல்ல, உள்ளே வருவதும் அல்ல. மூச்சு நின்றுவிட்டது. அது வெளியே போகும்போது அது நகரும் சக்தி, அது உள்ளே வரும்போது அது நகரும் சக்தி. அது இரண்டு மற்ற தருணத்தில், அது அமைதியாயிருக்கையில், நகராமல் இருக்கையில் நீங்கள் மையத்திற்கு அருகில் இருக்கிறீர்கள். உள்ளே வெளியே போகும் மூச்சுக்கள் கலக்கும் புள்ளிதான் உங்கள் மையம். இந்த வழியில் இதை பாருங்கள். மூச்சு உள்ளே போகும் பொழுது அது எங்கு போகும்? அது உங்கள் மையத்திற்கு போகும். அது உங்கள் மையத்தை தொடும். அது வெளியே போகும்போது அது எங்கிருந்து வெளியே போகும்? அது உங்களது மையத்திலிருந்தே நகர்கிறது. உங்களது மையம் தொடப்பட வேண்டும். அதனால்தானோ ஞானிகளும் ஜென் ஞானிகளும் தலை உங்களது மையம் அல்ல, தொப்புள் தான் உங்களது மையம் என்று சொல்கிறார்கள். மூச்சு தொப்புளுக்கு போகிறது, பின் அங்கிருந்து வெளியே வருகிறது. அது மையத்திற்கே போகிறது, மையத்திலிருந்தே வருகிறது. நாம் சொன்னது போல மூச்சு உங்களுக்கும் உங்கள் உடம்புக்கும் ஒரு பாலம். உங்களுக்கு உடம்பு தெரியும், ஆனால் உங்கள் மையம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. மூச்சு எப்போதும் மையத்திற்கு போகிறது, பிறகு அங்கிருந்து வெளியேறுகிறது. ஆனால் நாம் போதுமான அளவு மூச்சை இழுப்பதில்லை. ஆகவே சாதாரணமாக அது மையத்திற்கு உண்மையில் போவதில்லை. தற்சமயம் இப்போதெல்லாம் அது மையத்திற்கு செல்வதில்லை. ஆகவேதான் எல்லோரும் மையமிழந்து தடுமாற்றமாக உணர்கின்றனர். இன்றைய நாகரீக உலகத்தில் தங்களை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் அவரவர்களுடைய மையத்தை இழந்திருப்பதாகவே உணர்கின்றனர். தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை பாருங்கள், அதனுடைய மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, வயிறு மேலே வருகிறது, மார்பு எந்தவித மாறுதலும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. அதனால்தான் குழந்தைகளுக்கு விரிந்த மார்பு கிடையாது. வெறும் வயிறுதான் மிகவும் சக்தியோடு இயங்கும் வயிறு. மூச்சு உள்ளே வருகிறது, உடனே வயிறு மேலே வருகிறது. மூச்சு வெளியே போகிறது, உடனே வயிறு கீழே போகிறது. வயிறு அசைகிறது. குழந்தைகள் அவர்களுடைய மையத்தில் இருக்கின்றனர். அதனால்தான் அவர்கள் அவ்வளவு ஆனந்தமாய், அவ்வளவு சுகமாய், அவ்வளவு சக்தி நிறைந்தவர்களாய், ஒருபோதும் சோர்வடையாமல் பொங்கி வழிபவர்களாய், எப்பொழுதும் நிகழ்காலத்தில் எந்தவித இறந்த காலமும் எதிர்காலமும் இல்லாதவர்களாய் இருக்கின்றனர். ஒரு குழந்தை கோபம் கொள்ள முடியும். அப்படி அவன் கோபம் கொள்ளும் போது அவன் முழுமையாக கோபம் கொள்கிறான். அவன் கோபமாய் மாறிப் போகிறான். அப்பொழுது அவனது கோபமும் ஒரு அழகாக இருக்கிறது. ஒருவன் முழுமையாக கோபம் கொள்கையில் கோபத்திற்கு அதற்கென்று ஒரு அழகு வருகிறது. ஏனெனில் முழுமைக்கு எப்பொழுதும் ஒரு அழகு உண்டு. நீங்கள் கோபம் கொண்டவராய் அதே சமயம் அழகாக இருக்க முடியாது. நீங்கள் அசிங்கமாகி விடுவீர்கள். ஏனெனில் அரைகுறை எப்பொழுதும் அசிங்கம்தான். கோபத்தோடு மட்டுமல்ல, இது அன்பு செய்யும் பொழுதும் நீங்கள் அசிங்கமாயிருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் அரைகுறையாயிருக்கிறீர்கள். பாகமாக நீங்கள் முழுமையாய் இல்லை. யாரையாவது நீங்கள் அன்பு செய்கையில், கலவியில் ஈடுபட்டிருக்கையில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஒரு நிலை கண்ணாடியின் முன்னால் அன்பு செய்யுங்கள், கலவியில் ஈடுபடுங்கள். அப்போது உங்கள் முகத்தை பாருங்கள். அது அசிங்கமாய் மிருகத்தை போல இருக்கும். அன்பில் கூட உங்கள் முகம் அசிங்கமாய் மாறுகிறது. ஏன்? அன்பு செய்வதிலும் ஒரு தகராறு. நீங்கள் எதையோ பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள்.
நீங்கள் மிகவும் கஞ்சத்தனத்தோடு தான் கொடுக்கிறீர்கள். உங்களது அன்பில் கூட நீங்கள் முழுமையாக இல்லை. நீங்கள் மொத்தத்தையும் அனைத்தையும் கொடுப்பதில்லை. ஒரு குழந்தை கோபத்திலும் வன்முறையிலும் கூட முழுமையாக இருக்கிறது. அவனது முகம் அழகாகவும் ஒளி வீசவுமாக மாறுகிறது. அவன் இங்கு இக்கணத்தில் இருக்கிறான். அவனது கோபம் இறந்த காலத்தின் ஏதோ ஒன்றின் சம்பந்தம் கொண்டதோ, எதிர்காலத்தின் ஏதோ ஒன்றுடன் சம்பந்தப்பட்டதோ அல்ல. அவன் கணக்கு போடுவதில்லை. அவன் வெறும் கோபமாய் இருக்கிறான். குழந்தை அதன் மையத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மையத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே இருப்பீர்கள். நீங்கள் எது செய்தாலும் அது முழுமையான செயலாயிருக்கும். நல்லதோ கெட்டதோ அது முழுதாயிருக்கும். நீங்கள் ஒரு துண்டாக இருக்கும் பொழுது, நீங்கள் மையமற்று இருக்கும் பொழுது, உங்களது ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக உங்கள் துண்டுகளாகவே இருக்கும். உங்களது முழுமை நேர்கொள்வதில்லை. வெறும் ஒரு துண்டு. அந்த துண்டு பாகம் முழுமைக்கு எதிராக செயல்படுகிறது. அது அசிங்கமான நிலையை உண்டு பண்ணுகிறது. நாம் எல்லோரும் குழந்தைகளாய் இருந்தவர்களே. நமது மூச்சு ஏன் நாம் வளருகையில் மேம்போக்கானதாக ஆகிவிட்டது? அது ஒருபோதும் வயிற்றுக்கு போவதில்லை. அது ஒருபோதும் தொப்புளை தொடுவதில்லை. அது மேலும் மேலும் அதிகமாக, ஆனால் அது மார்பை மட்டும் தொட்டுவிட்டு வெளியேறி விடுகிறது. அது ஒருபோதும் மையத்திற்கு செல்வதில்லை. நீங்கள் மையத்தை பற்றி பயப்படுகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் மையத்திற்கு சென்றால் நீங்கள் முழுமையாகி விடுவீர்கள். நீங்கள் ஒரு பகுதியாக, துண்டாக இருக்க விரும்பினால், இதுதான் துண்டாக இருக்க இயங்க வேண்டிய நிலை. நீங்கள் அன்பு செய்கிறீர்கள். நீங்கள் மையத்திலிருந்து மூச்சு விட்டால் நீங்கள் அதில் முழுமையாக இறங்குவீர்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் அவ்வளவு பாதுகாப்பற்று, அவ்வளவு திறந்து யாரிடமும் எந்த ஒருவரிடமும் இருக்க பயப்படுகிறீர்கள். நீங்கள் அவனை உங்களை நேசிப்பவன் என்றோ, நீங்கள் அவளை நீங்கள் நேசிப்பவன் என்றோ அழைக்கலாம். ஆனாலும் நீங்கள் பயப்படுகிறீர்கள். மற்றொருவர் அங்கு இருக்கிறார். நீங்கள் முழுதாக அரண் இல்லாமல் திறந்து இருந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அப்படி முழுதும் திறந்து இருப்பது என்பது வேறொரு புதிய உணர்வு. யாரோ ஒருவரிடம் அவ்வளவு முழுமையாக கொடுக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் மூச்சு விட முடியாது. உங்களால் ஆழமாக மூச்சு விட முடியாது. நீங்கள் மூச்சை தளர்வாக, அது மையத்திற்கு செல்லும் அளவுக்கு தளர்வாக விட முடியாது. ஏனெனில் மூச்சு மையத்திற்கு செல்லும் கணமே உங்களது செயல் முழுமை யானதாக ஆகிவிடுகிறது. ஆனால் நீங்கள் முழுமையாய் இருக்க பயப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் மேம்போக்காக மூச்சு விடுகிறீர்கள். நீங்கள் தேவைப்படும் அளவுக்கு மட்டும் குறைவாக மூச்சு விடுகிறீர்கள். எவ்வளவு அதிகம் முடியுமோ அந்த அளவில் அல்ல. அதனால்தான் வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லை. நீங்கள் குறைந்த தேவை அளவுக்கே மூச்சு விடும்போது வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லாமல் போகிறது. நீங்கள் குறைந்தபட்ச வாழ்க்கையை வாழ்கிறீர்கள், அதிகபட்சமாக அல்ல. நீங்கள் அதிகபட்ச வாழ்க்கையை வாழலாம். அப்பொழுது வாழ்வு பொங்கி பெருகும். ஆனால் அப்பொழுது அங்கு கஷ்டங்கள் தோன்றும். நீங்கள் ஒரு கணவனாக இருக்க முடியாது, ஒரு மனைவியாக இருக்க முடியாது. வாழ்க்கை பொங்கி பெருகும்போது எல்லாமே சிரமமாக போகும். வாழ்க்கை பொங்கி பெருகினால் அன்பும் பொங்கி பெருகும். அப்பொழுது நீங்கள் ஒருவரோடு ஒட்டி கொண்டிருக்க முடியாது. அப்பொழுது நீங்கள் எல்லா பக்கமும் ஓடுவீர்கள். எல்லா பரிமாணங்களிலும் நீங்கள் நிறைவாய் இருப்பீர்கள். அப்பொழுது ஆபத்தை மனம் உணர்கிறது. ஆகவே துடிப்போடு வாழாமல் இருப்பதே நல்லதாகப்படுகிறது. எந்த அளவு அதிகம் இறந்தவனாக இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். எந்த அளவு அதிகம் நீங்கள் இறந்தவனாக இருக்கிறீர்களோ அந்த அளவு எல்லாமும் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அப்பொழுது நீங்கள் எஜமானனாக தொடர்ந்து இருக்கலாம். நீங்கள் உங்களை ஒரு எஜமானனாக உணர்கிறீர்கள், ஏனெனில் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்களால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். உங்களால் உங்கள் அன்பை கட்டுப்படுத்த முடியும். உங்களால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் உங்கள் குறைந்தபட்ச சக்தி மட்டத்தில் மட்டுமே இப்படி கட்டுப்படுத்துவது சாத்தியம். ஏதாவது ஒரு கணத்தில் அவர் குறைந்தபட்சத்திலிருந்து அதிகபட்ச நிலைக்கு திடீரென்று மாறியிருப்பார். நீங்கள் ஒரு மலை வாசஸ்தலத்திற்கு போயிருக்கிறீர்கள். திடீரென்று நீங்கள் நகரத்திலிருந்து, அதன் சிறையிலிருந்து வெளியே இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரமாக உணர்கிறீர்கள். பறந்து கிடக்கும் வானம், பச்சை பசேலென்றிருக்கும் காடு, மேகத்தை முட்டி நிற்கும் உயரம். திடீரென்று நீங்கள் ஒரு ஆழமான மூச்செடுக்கிறீர்கள். நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் மலை வாசஸ்தலத்திற்கு போனால் கவனியுங்கள். உண்மையில் அந்த மலை வாசஸ்தலம் அல்ல, மாற்றத்தை கொண்டு வருவது அது உங்கள் மூச்சுதான். நீங்கள் ஒரு ஆழமான மூச்செடுக்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறீர்கள், ஆஹா ஆஹா. நீங்கள் மையத்தை தொடுகிறீர்கள். நீங்கள் ஒரு கண நேரம் முழுமையாகிறீர்கள். அப்போது எல்லாமே ஆனந்தமாகிறது. இந்த ஆனந்தம் உங்களது மையத்திலிருந்து வந்தது. நீங்கள் திடீரென்று அதை தொட்டு விட்டீர்கள். நீங்கள் நகரத்தில் பயத்தோடு இருக்கிறீர்கள். எல்லா இடத்திலும் மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்கள் கத்த முடியாது. நீங்கள் சிரிக்க முடியாது. என்ன ஒரு துரதிர்ஷ்டம்! நீங்கள் வீதியில் ஆடவும் பாடவும் முடியாது. நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்கள். ஒரு போலீஸ்காரன் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கலாம், அல்லது ஒரு மத போதகர், அல்லது ஒரு நீதிபதி, அல்லது ஒரு அரசியல்வாதி, அல்லது ஒரு ஒழுக்கமானவன். யாரோ ஒருவன் ஏதோ ஒரு மூலையில் இருப்பான். ஆகவே நீங்கள் வீதியில் ஆடக்கூட முடியாது. பெர்னார்ட் ரசல் ஏதோ ஒரு இடத்தில் கூறியுள்ளார், நான் நாகரிகம் அடைந்ததை விரும்புகிறேன், ஆனால் நாம் நாகரிகத்தை மிக பெரிய விலை கொடுத்து அடைந்துள்ளோம். நீங்கள் வீதிகளில் ஆட முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு மலை வாசஸ்தலத்திற்கு போகிறீர்கள். அங்கு திடீரென்று நீங்கள் ஆட முடியும். நீங்கள் வானத்துடன் தனியாக இருக்கிறீர்கள். மேலும் வானம் சிறைப்படுத்துவதல்ல, அது வெறும் திறப்பு. திறப்பு, மேலும் திறப்பு பறந்தது, எல்லையற்றது. திடீரென்று நீங்கள் ஒரு ஆழமான மூச்செடுக்கிறீர்கள். அது உங்கள் மையத்தை தொடுகிறது. உடனே ஆனந்தம். ஆனால் நீண்ட நேரம் அப்படி இருப்பதில்லை. 1 அல்லது 2 மணி நேரத்தில் மலை வாசஸ்தலம் மறைந்துவிடும். நீங்கள் அங்கு இருக்கலாம், ஆனால் அந்த மலை வாசஸ்தலம் மறைந்துவிடும். உங்களது கவலைகள் திரும்ப வந்து விடுகின்றன. நான் ஊர் திரும்ப வேண்டும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எண்ண ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் இப்போதுதான் வந்து சேர்ந்தீர்கள். அதற்குள் போவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள். நீங்கள் திரும்பி விட்டீர்கள். அந்த ஆழமான மூச்சு உண்மையில் உங்களிடமிருந்தல்ல, அது திடீரென நிகழ்ந்தது. சூழ்நிலையின் மாற்றத்தால் கியர் மாறிவிட்டது. நீங்கள் ஒரு புது சூழலில் இருந்தீர்கள். பழையபடி உங்களால் சுவாசிக்க முடியவில்லை. ஆகவே ஒரு கண நேரம் புது மூச்சு உள்ளே வந்தது. அது மையத்தை தொட்டது. அதனால் நீங்கள் ஆனந்தத்தை உணர்ந்தீர்கள். சிவா சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொரு கணமும் மையத்தை தொடுகிறீர்கள், அல்லது அப்படி நீங்கள் தொடவில்லை என்றால் உங்களால் தொட முடியும். ஆழமாக மெதுவாக மூச்செடுங்கள். மையத்தை தொடுங்கள். மார்பிலிருந்து மூச்சு விடாதீர்கள். அது ஒரு தந்திரம். நாகரிகம், படிப்பு, ஒழுக்கம் இவை உருவாக்கியது இந்த மேம்போக்கான மூச்சு. மையத்தினுள் ஆழமாகச் செல்வது நல்லது. ஏனெனில் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆழமாக மூச்செடுக்க முடியாது. பாலுணர்வு அமுக்கத்திலிருந்து விடுபட்டால் ஒழிய மனிதன் உண்மையாக மூச்சு விட முடியாது.
மூச்சு ஆழமாக அடிவயிற்றுக்குள் போகும்போது அது பாலுணர்வு மையத்திற்கு சக்தி கொடுக்கிறது. அது பாலுணர்வு மையத்தை தொடுகிறது. அது பாலுணர்வு மையத்தை உட்புறத்திலிருந்து அழுத்தி கொடுக்கிறது, மசாஜ் செய்கிறது. பாலுணர்வு மையம் அதிகம் செயல்படுவதாக, அதிக துடிப்புள்ளதாக மாறுகிறது. நாகரிகம் பாலுணர்வை கண்டு பயப்படுகிறது. நாம் நமது குழந்தைகள் பாலுணர்வு மையத்தை, பாலுணர்வு உறுப்பை தொடுவதற்கு அனுமதிப்பதில்லை. நாம் சொல்கிறோம், நிறுத்து, தொடாதே. குழந்தை ஒன்று முதலில் அதனுடைய பாலுணர்வு மையத்தை தொடட்டும், பின் நிறுத்து என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையை பாருங்கள். நீங்கள் நிறுத்து, உன் பாலுணர்வு மையத்தை தொடாதே என்று சொல்லும் பொழுது மூச்சு உடனடியாக மேம்போக்கானதாக மாறுகிறது. ஏனெனில் வெறும் கை மட்டும் பாலுணர்வு மையத்தை தொடுவதில்லை. அடி ஆழத்தில் மூச்சும் அதை தொடுகிறது. மூச்சு தொடர்ந்து அதை தொட்டு கொண்டிருக்கையில் கையை தொடாமல் நிறுத்துவது கடினம். ஆகவே கையை நிறுத்தினால் அப்போது மூச்சையும் தொடாமல் நிறுத்துவது, ஆழமாக போகாமல் தடுப்பது அடிப்படையாகிறது, தேவைப்படுகிறது. அது மேம்போக்காகவே இருக்க வேண்டும். நாம் பாலுணர்வுக்கு பயப்படுகிறோம். உடம்பின் கீழ்ப்பகுதி உடம்பிலே மட்டும் கீழே இல்லை, அது நமது மதிப்பிலும் கீழாகவே மாறிவிட்டது. அது மட்டமானது என்று பழிக்கப்படுகிறது. ஆகவே ஆழமாக போகாதே, வெறும் மேம்போக்காக இரு. நாம் கீழ்நோக்கி மட்டுமே சுவாசிக்க முடியும் என்பது துரதிர்ஷ்டவசமானது என்றெல்லாம் நினைக்கிறோம். மத போதகர்களை அனுமதித்தால் அவர்கள் முழு இயக்கத்தையுமே மாற்றிவிடக்கூடும். அவர்கள் உங்களை மேலே தலைக்குள் மட்டுமே மூச்சை இழுக்க அனுமதிப்பார்கள். ஏனெனில் அப்போது நீங்கள் கொஞ்சம் கூட பாலுணர்வை உணரமாட்டீர்கள். நாம் பாலுணர்வு அற்ற மனித குலத்தை உருவாக்க வேண்டுமானால் அப்போது நாம் மூச்சு விடும் முறையை மாற்ற வேண்டும். மூச்சு தலைக்குள் மட்டுமே போக வேண்டும். சகஸ்ரஹார்க்கு மட்டும், தலையில் உள்ள 7வது மையத்திற்குள் மட்டும் திரும்ப வாய்க்கு வந்துவிட வேண்டும். இதுதான் மூச்சு பாதையாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து 7வது மையத்திற்கு. அது அடி ஆழத்திற்கு போகக்கூடாது, ஏனெனில் கீழே ஆபத்து. ஆழத்திற்கு போக போக உடற்கூற்றின் ஆழமான தட்டுகளுக்கு அருகாமையில் செல்வாய் நீங்கள் மையத்தை அடைகிறீர்கள். அப்படியெனில் அந்த மையம் பாலுணர்வு மையத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறது, மிக அருகில். அது அப்படித்தான் இருந்தாக வேண்டும். பாலுணர்வே வாழ்வு. ஏனெனில் இதை இந்த வழியாக பாருங்கள். மூச்சு என்பது வாழ்க்கை மேலிருந்து கீழ் நோக்கி வருவது. பாலுணர்வு என்பது வாழ்க்கையின் மறுபுறம் கீழிருந்து மேலே வருவது. பாலுணர்வு சக்தி பாய்கிறது, மூச்சு சக்தி பாய்கிறது. மூச்சின் பாதை உடம்பின் மேல் பாகம், பாலுணர்வின் பாதை உடம்பின் கீழ் பாகம். அவை சந்திக்கும் போது வாழ்வை அவை உருவாக்குகின்றன. அவை சந்திக்கும் பொழுது அவை உடலை, உடற்சக்தியை உண்டாக்குகின்றன. ஆகவே உங்களுக்கு பாலுணர்வு கண்டு பயம் என்றால் அவை இரண்டுக்கும் இடையே அதிக தூரத்தை உண்டாக்குங்கள். அவை சந்திக்க அனுமதி அளிக்காதீர்கள். ஆகவே உண்மையில் நாகரிகமடைந்த மனிதன் ஒரு காயடிக்கப்பட்ட மனிதன். ஆகவேதான் நமக்கு மூச்சை பற்றி எதுவும் தெரியவில்லை. அதனால் இந்த சூத்திரத்தை புரிந்து கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. சிவா சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் உள்மூச்சும் வெளிமூச்சும் கலக்கிறதோ அந்த சமயத்தில் சக்தியற்றதும் சக்தி நிறைந்ததுமான மையத்தை தொடுவீர்களாக. அவர் மிகவும் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததும். அது சக்தியற்றது. ஏனெனில் உங்கள் உடல்களோ உங்கள் மனங்களோ
அதற்கு சக்தி தர முடியாது. உங்கள் உடம்பின் சக்தி ஆங்கில்லை, உங்கள் மனதின் சக்தி ஆங்கில்லை. ஆகவே நீங்கள் அறிந்த உங்கள் அடையாளத்தை பொறுத்தவரை அது சக்தி அற்றது. ஆனால் அது சக்தி நிறைந்தது. ஏனெனில் அது பேரண்ட இயக்கத்தின் சக்தியை கொண்டுள்ளது. உங்கள் உடலின் சக்தியை கொண்டு அது இல்லை. உங்கள் உடலின் சக்தி வெறும் எரிபொருள் சக்தி. அது பெட்ரோலை தவிர வேறல்ல. நீங்கள் எதையாவது சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் எதையாவது குடிக்கிறீர்கள், அது சக்தியை உண்டாக்குகிறது. அது உடம்புக்கு எரிபொருளை கொடுக்கிறது. சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்துங்கள். உங்கள் உடம்பு செத்து விழுந்துவிடும். உடனே அல்ல, குறைந்தது 3 மாதம் ஆகும் அதற்கு. ஏனெனில் உங்களிடம் பெட்ரோல் சேமிப்புகள் உள்ளன. நீங்கள் நிறைய சக்தியை சேகரித்து வைத்துள்ளீர்கள். எந்த பெட்ரோல் நிலையத்திற்கும் போகாமல் அது குறைந்தது 3 மாதம் ஓட முடியும். அது ஓட முடியும். அதனிடம் சேமிப்புகள் உள்ளன. ஏதாவது அவசரத்திற்கு, எந்த அவசர நிலைக்கும் உங்களுக்கு இந்த சேமிப்புகள் தேவைப்படலாம். இது எரிபொருள் சக்தி. மையம் எந்த எரிபொருள் சக்தியையும் பெறுவதில்லை. ஆகவேதான் சிவா அதை சக்தியற்றது என்று சொல்கிறார். அது நீங்கள் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் சார்ந்தது அல்ல. அது பேரண்ட இயக்கத்தின் மூலத்துடன் தொடர்பு கொண்டது. அது பேரண்ட இயக்கத்தின் சக்தி. அதனால்தான் அவர் சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததும் என்று சொல்கிறார். மூச்சு வெளியே போகும் அல்லது உள்ளே வரும் மையத்தை நீங்கள் அதை குறித்து விழிப்புணர்வு அடைகையில் அப்பொழுது ஞானம் அடைகிறீர்கள். 4வது மூச்சு யுக்தி. அல்லது மூச்சு முழுவதுமாக வெளியேறி பின் அது நின்றுவிடும் போது, அல்லது முழுவதும் உள்ளே வந்து பின் அது நின்றுவிடும் போது, இது போன்ற பேரண்ட சிறு நிறுத்தத்தில் ஒருவனுடைய சிறிய சுயம் காணாமல் போகிறது. இது தூய்மையற்ற ஒருவனுக்கே கடினமானது. அப்படியானால் இது எல்லோருக்குமே கடினம்தான். ஏனெனில் அவர் சொல்கிறார், இது தூய்மையற்ற ஒருவனுக்கே கடினமானது. ஆனால் தூய்மையான ஒருவர் யார்? இது உங்களுக்கு கடினமானது. நீங்கள் இதை பயிற்சி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் இதை சில சமயம் திடீரென்று உணர முடியும். நீங்கள் ஒரு காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு விபத்து நடக்கப் போவதை உணர்கிறீர்கள். மூச்சு நின்றுவிடும். அது வெளியேறியிருந்தால் அது வெளியே அப்படியே இருக்கும். அது உள்ளே வந்திருந்தால் அது உள்ளே அப்படியே இருக்கும். இவ்வளவு அவசரத்தில் நீங்கள் சுவாசிக்க முடியாது. நீங்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்க முடியாது. எல்லாமும் நின்று விடுகிறது, விட்டு விலகி விடுகிறது. அல்லது முழுவதும் உள்ளே வந்து பின் அது நின்றுவிடும் போது, இது போன்ற பேரண்ட சிறு நிறுத்தத்தில் ஒருவனுடைய சிறிய சுயம் காணாமல் போகிறது. உங்களது சிறிய சுயம் தினசரி தேவைகளுக்கானது மட்டுமே. அவசர காலங்களில் உங்களால் அதை நினைவில் கொள்ள முடியாது. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, உங்கள் பெயர், உங்கள் வங்கி கணக்கு, உங்கள் கௌரவம் எல்லாம் ஆவியாகி விடுகிறது. உங்களது கார் இன்னொரு காருடன் மோதப் போய்க் கொண்டிருக்கிறது. அடுத்த கணம் அங்கு சாவுதான். இந்த கணத்தில் ஒரு சிறு நிறுத்தம் ஏற்படுகிறது. திடீரென்று மூச்சு நிற்கிறது. நீங்கள் அந்த கணத்தை விழிப்புணர்வு கொள்ள முடிந்தால் நீங்கள் இலக்கை அடையலாம். ஜென் துறவிகள் இந்த முறையை ஜப்பானில் பெரிதும் முயற்சி செய்துள்ளனர். அதனால்தான் அவர்களின் முறைகள் மிகவும் ஏறுமாறாகவும் அறிவுக்கு புறம்பாகவும் மிகவும் புதுமையாகவும் இருக்கின்றன. அவர் சிறிதும் நினைத்து பார்க்க முடியாத செயல்களை செய்துள்ளார். ஒரு குரு யாரோ ஒருவனை வீட்டை விட்டு வெளியே வீசுவார், தூக்கி எறிவார். திடீரென்று ஒரு குரு சிஷ்யனை எந்தவித காரணமும் இல்லாமல், எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் தாறுமாறாக அறைய ஆரம்பிப்பார். நீங்கள் உங்களது குருவுடன் உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
மேலும் எல்லாமும் சரியாயுள்ளது. நீங்கள் சும்மா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அவர் உங்களை அடிக்க ஆரம்பிப்பார். அந்த சிறு நிறுத்தத்தை உருவாக்குவதற்காக அங்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் அந்த சிறு நிறுத்தம் உருவாக்கப்பட முடியாது. நான் அவரை தூற்றினேன், அதற்காக அவர் என்னை அடிக்கிறார். உண்மையில் உங்கள் மனம் அதை ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கு எந்த இடைவெளியும் இல்லை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு ஜென் குரு நீங்கள் அவரை தூற்றியதற்காக உங்களை அடிக்க மாட்டார். அவர் சிரிப்பார். ஏனெனில் அப்போது சிரிப்புதான் அந்த சிறு நிறுத்தத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் அவரை தூற்றுகிறீர்கள், அவரிடம் மடத்தனமாக பேசுகிறீர்கள். ஆகவே நீங்கள் கோபத்தை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் அவர் உரக்கச் சிரிக்கவோ அல்லது ஆடவோ ஆரம்பிப்பார். இது எதிர்பாராதது. இது சிறு நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத போது மனம் நிற்கிறது. அப்படி மனம் நிற்கும் போது மூச்சு நிற்கிறது. இரண்டு வழிகளிலும் நடக்கும். மூச்சு நின்றுவிட்டால் மனம் நிற்கிறது. மனம் நின்றுவிட்டால் மூச்சு. நீங்கள் குருவை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் நல்ல விதமாக உணர்கிறீர்கள். மேலும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், இப்போது குரு கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் திடீரென்று அவர் தனது கைத்தடியை எடுத்து உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறார். அதுவும் ஈவிரக்கமில்லாமல். ஏனெனில் ஜென் குருக்கள் இரக்கமற்றவர்கள். அவர் உங்களை அடிக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடக்கிறது என்றே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனம் நிற்கிறது. அங்கு ஒரு சிறு நிறுத்தம். உங்களுக்கு யுக்தி தெரிந்திருந்தால் அப்போது நீங்கள் உங்கள் சுயத்தை அடையலாம். யாரோ ஒருவர் புத்தத்தன்மையை அவரது குரு அவரை திடீரென்று அடிக்க ஆரம்பித்ததால் அடைந்தார் என்று பல கதைகள் உள்ளன. நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. என்ன மடத்தனம்! எப்படி ஒருவன் யாரோ ஒருவரால் அடிக்கப்படுவதால் அல்லது யாரோ ஒருவரால் ஜன்னல் வழியாக வெளியே வீசப்படுவதால் புத்தத்தன்மையை அடைய முடியும்? உங்களை யாராவது கொன்றால் கூட உங்களால் புத்தத்தன்மையை அடைய முடியாது. ஆனால் நீங்கள் இந்த யுக்தியை புரிந்து கொண்டால் பின் அவைகளை புரிந்து கொள்வது சுலபம். குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் கடந்த 30 அல்லது 40 வருடங்களில் ஜென் மிகவும் பிரபலமடைந்துள்ளது, ஒரு பேஷன் ஆகியுள்ளது. ஆனால் அவர்கள் இந்த யுக்தியை அறியாத வரை அவர்களால் ஜென்னை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அதை காப்பி அடிக்கலாம். ஆனால் காப்பி அடிப்பதில் எந்த பயனும் இல்லை. மாறாக அது ஆபத்தானது. இந்த விஷயங்கள் எல்லாம் காப்பி அடிக்க கூடியவை அல்ல. முழு ஜென் யுக்திகளும் சிவாவின் 4வது யுக்தியையே அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இது துரதிர்ஷ்டவசமானது. இப்போது நாம் ஜென்னை ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. ஏனெனில் நாம் முழு பாரம்பரியத்தையும் இழந்துவிட்டோம். நமக்கு அதை தெரியாது. இந்த முறையில் சிவாவே மிகச்சிறந்த விற்பனர். அவர் தேவியை திருமணம் செய்து கொள்ள தனது பரிவாரங்களுடன் வந்தபோது அந்த முழு நகரமும் இந்த சிறு நிறுத்தத்தை உணர்ந்திருக்கும், ஸ்தம்பித்திருக்கும். முழு நகரமும். தேவியின் தந்தை தனது பெண்ணை இந்த ஹிப்பிக்கு மணமுடிக்க விரும்பவில்லை. சிவாவே உண்மையான ஹிப்பி. தேவியின் தந்தை இவருக்கு முற்றிலும் எதிர்ப்பு. எந்த தந்தையும் இந்த திருமணத்தை ஆதரிக்க மாட்டார். ஆகவே தேவியின் தந்தையை பற்றி எதுவும் நாம் தவறாக சொல்ல முடியாது. எந்த தந்தையும் தனது மகளை சிவாவுக்கு மணம் முடித்து கொடுக்க மாட்டார். ஆனால் தேவியின் வற்புறுத்தலால் அவர் ஒத்துக்கொள்ள வேண்டி வந்தது. விருப்பமில்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் அவர் ஒத்துக்கொண்டார். இதன் பிறகு வருகிறது கல்யாண ஊர்வலம். சிவாவையும் அவரது ஊர்வலத்தையும் பார்த்து மக்களோடு ஆரம்பித்தார்களாம். அந்த முழு பரிவாரமும்
போதை மருந்துகள், கஞ்சா அடித்திருக்க வேண்டும். அவர்கள் பறந்து கொண்டிருந்த தார்கள். உண்மையில் இப்போதுள்ள LSD போதைப் பொருட்கள், கஞ்சா ஆகியவை ஒன்றுமே இல்லை. சிவாவும் அவரது சிஷ்யர்களும் நண்பர்களும் வண்ணமய மனக்காட்சி கொடுக்கும் முடிவானதை அறிவார்கள். அது சோமரசா. ஆல்டுவஸ் ஹெக்ஸ்லே முடிவான வண்ணமய மனக்காட்சிகளை கொடுப்பதற்கு சோமா என்று பெயரிட்டது சிவாவினால்தான். அவர்கள் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆடிக்கொண்டும் சிரித்து கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் இருந்தார்கள். முழு நகரமும் ஓட்டம் பிடித்தது. முழு நகரமும் அந்த சிறு நிறுத்தத்தை உணர்ந்திருக்க வேண்டும், ஸ்தம்பித்து போயிருக்க வேண்டும். எந்த எதிர்பாராததும் நினைத்து பார்க்காததும் திடீரென்று நடப்பதும் தூய்மையற்றவர்களிடம் அந்த சிறு நிறுத்தத்தை உருவாக்க முடியும். ஆனால் தூய்மையானவனுக்கு அது போன்றவைகளின் தேவையில்லை. தூய்மையானவனுக்கு அந்த சிறு நிறுத்தம் எப்போதும் அங்கே இருக்கிறது. பல தடவைகள் தூய்மையான மனங்களுக்கு மூச்சு நின்று விடுகிறது. உங்கள் மனம் தூய்மையாக இருந்தால் தூய்மையானது என்பதன் அர்த்தம் நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள். திடீரென்று உங்கள் மூச்சு நிற்கும். நினைவில் கொள்ளுங்கள், இதை மனம் நகர்வதற்கு மூச்சு நகர வேண்டும். மனம் வேகமாக நகர மூச்சும் வேகமாக நகர வேண்டும். அதனால்தான் நீங்கள் கோபப்படும் பொழுது மூச்சு வேகமாக போய் வருகிறது. கலவியின் போது மூச்சு வெகு வேகமாக போய் வருகிறது. அதனால்தான் ஆயுர்வேதத்தில் இந்தியாவின் மூலிகை வைத்திய முறைகளில் ஒன்று, அதிக கலவியில் ஈடுபட்டால் ஆயுள் குறையும் என்று சொல்கிறது. ஆயுர்வேதாவின்படி உங்கள் ஆயுள் குறையும். ஏனெனில் ஆயுர்வேதா வாழ்க்கையை இத்தனை மூச்சு என்றே அளவிடுகிறது. உங்களது மூச்சு வேகமானால் உங்களது ஆயுள் குறையும். தற்போதைய மருத்துவம் சொல்கிறது, பாலுணர்வு உங்களது இரத்த ஓட்டத்திற்கு உதவுகிறது. பாலுணர்வு தளர்வடைய உதவுகிறது. பாலுணர்வை அமுக்கி வைப்பவர்கள் வேண்டுமானால் சிரமப்படலாம், முக்கியமாக இதய நோயால். இதுவும் சரிதான், ஆயுர்வேதாவும் சரிதான். ஆனால் இரண்டும் எதிர்மறை போல தோன்றுகின்றன. ஆனால் ஆயுர்வேதா 1000 வருடங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் நிறைய உழைத்தான். வாழ்க்கையே உழைப்புதான். ஆகவே தளர்த்தி கொள்ள எந்த தேவையும் இல்லை. இரத்த ஓட்டத்திற்கு செயற்கையாக கருவிகள் உருவாக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்று உடல் உழைப்பு அதிகம் செய்யாதவர்க்கு பாலுணர்வில் ஈடுபடுதலே அவர்கள் செய்யும் ஒரே வேலை. அதனால் இன்றைய மருத்துவம் சொல்வது இன்றைய மனிதனுக்கு சரிதான். அவன் எந்த உடலை வருத்தும் செயலும் செய்வதில்லை. ஆகவே பாலுணர்வில் ஈடுபடுவது அதை கொடுக்கிறது. அதனால் இதயம் அதிகம் துடிக்கிறது. இரத்த ஓட்டம் அதிக வேகமடைகிறது. மூச்சு ஆழமாகி மையம் வரை சென்று தொடுகிறது. ஆகவே பாலுணர்வில் ஈடுபட்ட பிறகு நீங்கள் தளர்வாக உணர்கிறீர்கள். மேலும் நீங்கள் தூக்கத்தில் சுலபமாக விழ முடிகிறது. பிரைட் சொல்கிறார், பாலுணர்வு தான் சிறந்த தூக்கத்தை கொண்டு வருவது என்று. அது அப்படித்தான் இன்றைய மனிதனை பொறுத்தவரை. பாலுணர்வில் மூச்சு வேகமாக மாறுகிறது. கோபத்தில் மூச்சு வேகமாக மாறுகிறது. பாலுணர்வில் மனம், ஆசை, காமம் தூய்மையற்றது. இவற்றால் நிரம்புகிறது. மனம் தூய்மையாக இருக்கும்போது மனதில் எந்த ஆசையும் எந்த தேடலும் எந்த நோக்கமும் இல்லாத போது நீங்கள் எங்கேயும் போகாமல் இங்கே இப்பொழுது ஒரு நிர்மலமான குளமாக அப்படியே இருக்கையில், ஒரு அலை கூட இல்லாமல் இருக்கையில், அப்போது மூச்சு தானாகவே நிற்கிறது. அதற்கு அங்கு எந்த தேவையும் இல்லை. இந்த பாதையில் சிறிய சுயம் காணாமல் போகிறது. நீங்கள் உயர்ந்த சுயத்தை, மேன்மையான சுயத்தை அடைகிறீர்கள். இன்று இது போதும் என்று நினைக்கிறேன்.